அது என்ன டெஃபினிஷன்னா அந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, டிட்டர்மினன்ட் கேஸ்ல நான் கொடுத்த ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன கொடுத்தேன்? 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ்ஏ. சரிங்களா? அப்ப எல்லா மேட்ரிக்ஸுக்கும் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியுமா, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? கொஸ்டின் தான். நான் என்ன சொன்னேன்? எல்லா மேட்ரிக்ஸுமே வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்குமா, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? கொஸ்டின் தான். ஏன் கொஸ்டின் மார்க்? அப்ப ஏ இருந்தா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்ல. சரி, அப்ப எல்லா எலிமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்குதா கண்ணு? எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட் 1 2 3 எல்லா எலிமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்குதா? எல்லா எலிமெண்ட்டுக்குமே இன்வெர்ஸ் இருக்குது. ஒரு எலிமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் கிடையாது. யாரு? ஜீரோக்கு இன்வெர்ஸ் கிடையாது. கரெக்டாமா? சரி, நான் கேட்ட கொஸ்டின் இங்க என்ன? எல்லா மேட்ரிக்ஸுக்கும் இன்வெர்ஸ் இருக்குதா? அந்த கொஸ்டின் கேட்டுக்கிறேன். சொல்லுமா? இல்ல சார், ஏன்னா ஜீரோ எக்ஸெப்ஷனல் கேஸ். அப்ப சரி, அப்ப ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாதுங்கிற, ஓங்கிற மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கிடையாதுங்கிற. ஓகே, வெரி குட் ஐடியா. நீ சொன்னது நான் ஒத்துக்கிறேன். சரி, அது மட்டும் தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஜீரோ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கிடையாது, நானும் ஒத்துக்கிறேன். இன்வெர்ஸ் கிடையாது, ஜீரோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடையாது. தட்ஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரி, வேற என்ன மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது? உன்னோட ஐடியா? ஒன்னுங்கிறது என்ன பிரச்சனை? ஒன்னுக்கு இருக்காதுங்க சார். ஜீரோ தவிர வேற எதுக்குமே இல்லைல்ல சார். ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ் கிடையாது, நான் அதை அக்செப்டட் ஒத்துக்கிறேன். வேற என்ன மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஐடியா வந்து இதனோட வேல்யூஸ் வச்சு தான் சொல்ல முடியும். 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. என்ன பிரச்சனை இப்ப சொல்லு? எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்காது ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்ப இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? இல்ல என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்ப எந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து கிடைக்காது, எந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும். சரி, அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இருந்தா என்ன ஆகும்? இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும். அவ்வளவுதான். ஓகே சார். அப்ப ஜீரோ மேட்ரிக்ஸ் மட்டும் தான் ஜீரோ கிடைக்கும் டிட்டர்மினன்ட். வேற மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட் வந்து என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஜீரோ கிடைக்கும் சார். ஃபார் ஸ்மால் எக்ஸாம்பிள் 1 2 இங்க வந்து என்ன பண்ணலாம்? இங்க வந்து -2 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? சரி, இங்க +2 வச்சுருக்க. 2 - 2 0 கிடைக்கும் சார். அப்ப இது ஒரு மேட்ரிக்ஸ் தான். அதாவது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். இது ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது. கரெக்ட்டா? இது ஜீரோ மேட்ரிக்ஸ். இது வந்து நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன கிடைக்குது? 0 தான் கிடைக்குது. ஓகே சார். மேட்ரிக்ஸ்க்கு வந்து நமக்கு எது கிடைக்காது? இன்வெர்ஸ் கிடைக்காது. ஓகே சார். அப்படின்னா அது மீனிங் என்ன சார் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டெஃபினிஷன்: சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். என்ன டெஃபினிஷன்? சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். அப்படின்னா என்னமா? ஒண்ணுமே கிடையாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா சிங்குலர். அதே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 போட்டா நான் சிங்குலர். அப்ப எப்ப உங்களுக்கு இன்வெர்ஸ் கிடைக்கும்? சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்ப நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். அவ்வளவுதான். அப்ப என்ன டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? மேட்ரிக்ஸ் கொடுத்தது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும், இல்லைன்னா இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும். ஓகே சார். இதுதான் பேசிக் டெஃபினிஷன். ஓகே சார். அப்ப இன்வெர்ஸோட கான்செப்ட் என்ன? ஃபார்முலா என்ன? இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? இப்ப சொல்லுங்க. again a inverse equal to 1 by a determinant of a into adjoint of a. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஃபைண்ட் a determinant of a. எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ வந்து adjoint of a போயிடாத, டைம் வேஸ்ட். ஒரு கொஸ்டின் இன்வெர்ஸ் கேட்டுட்டானா எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னு கண்டுபிடிக்கணும்? சிங்குலரா டிட்டர்மினன்ட் ஆஃப் a. அப்ப சிங்குலரா நான் சிங்குலரா எப்படி கண்டுபிடிப்ப? டிட்டர்மினன்ட் ஆஃப் a ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. சப்போஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா மூவ் பண்ண அடுத்த ஸ்டெப், இல்ல இங்கே ஸ்டாப் பண்ணிடு. ஓகே சார். ஈக்குவல் டு 0னா இங்கே ஸ்டாப் பண்ணிடு. சரியா? நாட் ஈக்குவல் டு 0னா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன? you need find the adjoint of a. adjoint of a. adjoint of a எப்படி கண்டுபிடிப்ப?
You want to find that minor cofactor cofactor. transverse. அப்போ அதனுடைய டிரான்ஸ்போஸ். அப்போ adjoint of A ஓட ஃபார்முலா என்ன? adjoint of A equal to cofactor of Cofactor transverse. டிரான்ஸ்போஸ். அப்புறமேட்டு A இன்வெர்ஸ் அப்ளை பண்ணு. எப்ப நான் சிங்குலர் கேஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உண்டான ஒர்க் இதுதான். adjoint of A. அவ்வளவுதான். இல்லை கஷ்டமா? ஓ இல்லைங்க சார். சரி, இதுதான் A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான யூசிங் டிட்டர்மினன்ட் கான்செப்ட்டுக்கு உண்டான ப்ராசஸ். சரியாம்மா?